தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்த பிறகு தான் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயே அவருக்கு ஒரு அன்பு பாசம் நேசம்லாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் விஜய் தமிழ்நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சதில்லை. அவர் சிந்திச்சதெல்லாம் தன்னுடைய படத்துக்கு எப்படி 200 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்று சம்பாதிக்கலாம், எப்படி வரி ஏய்ப்பு செய்யலாங்கிறது தானே ஒழிய மக்களை பற்றி சிந்திக்கல. திடீர்னு விஜய்க்கு கட்சி ஆரம்பித்த உடனே அப்படியே ப்ரோ ப்ரோ ப்ரோன்னா ப்ரோ கலாச்சாரம் தமிழ்நாட்டில் எடுபடாது. ஏன்னா ஆல்ரெடி திமுக உயிரினும் மேலான உடன்பிறப்புகளேன்னு தலைவரோட காந்த குரல்ல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய காந்த குரல்ல உயிரினும் மேலான உடன்பிறப்புகளேன்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன புதுசா புரோன்னு சொல்லி ஒன்னும் எடுபடாது. 30 ஆண்டு கால திரைப்படத்துறையில இருக்கக்கூடிய ஒரு பிரபல நடிகராக இருக்கக்கூடியவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே அது சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை, இது சரியில்லை, நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னா ஏன்னா ஒரு ராத்திரில வறுமையை ஒழிப்பாரா, இல்லை ஒரு ராத்திரில வேலை வாய்ப்பை உருவாக்காரா, ஒரு ராத்திரில தொழிற்சாலையை கொண்டு வருவாரா? சினிமாவுக்கு இந்த வசனம்லாம் எடுபடும், அரசியல் எடுபடாது. மதுரை மாநாடு தள்ளி போறதுக்கு காரணம் என்னன்னா மாநாடை எப்படி நடத்துறதுன்னு தெரியல, கூட்டத்தை எங்கேருந்து கொண்டு வர்றதுன்னு தெரியல.